இன்றைய சமூகத்தினுடைய ஒரு அவல நிலைதான். இந்த குர்ஆனுக்கு யாரெல்லாம் நேரம் ஒதுக்குகிறார்களோ, இந்த குர்ஆனை கற்பதற்கும், இதனுடைய மார்க்கத்தை கற்பதற்கும், அதனுடைய ஃபிக்ஹை கற்பதற்கும், அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட படிப்பினைகளை கற்பதற்கும் யாரெல்லாம் நேரம் ஒதுக்குகிறார்களோ அவர்களை இழிவாகவும் அவர்களை ஏளனமாகவும் பார்க்கக்கூடிய எண்ணக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைய சமூகத்தில் உருவாகி இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் யார் மதிப்புக்குரியவர்? அல்லாஹ்விடத்தில் யார் மதிப்புக்குரியவர்? ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசுவதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தி பேசுவதென்று கிடையாது. நாளை கியாமத்தில் எங்களுக்கு தெரிந்தது எங்களுடைய 2-3 பரம்பரைக்கு மேலாளத்தான். வாப்பா, வாப்பாட வாப்பா, ஆக மிஞ்சி போன அவருடைய வாப்பா. சகோதரர்களே, நாளை கியாமத்தில் கடைசி மனிதனிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனை பாட்டன்கள் வந்தார்களோ, எத்தனை பேர பிள்ளைகள் வந்தார்களோ, அவ்வளவு பேரும் நிற்கக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு பைலட்டை அழைத்து, ஒரு விமானி அழைத்து அல்லாஹ் சொல்ல மாட்டான், நன்றாக நீங்கள் விமானத்தை ஓட்டினீர்கள், சரியாக நேரத்திற்கு விமானத்தை இறக்கினீர்கள், சரியாக கண்ட்ரோல் பண்ணினீர்கள், உங்களுக்கு இதோ அந்தஸ்து என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுவான், ஒரு குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிதை அழைப்பான். குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிதை அல்லாஹ் அழைப்பான். இக்ரா வரத்தில் அனைவருக்கு முன்னாலும் அல்லாஹ் சொல்லுவான், ஓது. வரத்தில் நிப்பாட்டி நிப்பாட்டி, கமா அந்த துரத்தில் ஃபித் துன்யா, உலகத்தில் எவ்வாறு நீர் ஓதினீரோ அதே போன்று ஓது. ஃபஇன்ன மன்சிலதக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா, அல்லாஹ் சொல்லுவான், உனது சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்து எது தெரியுமா? நீ எந்த இடத்தில் இங்கே ஓதை நிறுத்துகிறாயோ அந்த கடைசி இடத்தில் தான் உனது அந்தஸ்து. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய சிறப்பை பற்றி பேசினால் 60 வயதை தாண்டியவர்கள், 50 வயதை தாண்டியவர்கள் நினைப்பது இது நமக்குரிய பயான் அல்ல, இது சின்ன பிள்ளைகளுக்குரிய பயான். சின்ன பிள்ளைகளுக்குரிய பயான், குர்ஆன் மதரசாவுக்கு போய்த்து ஓதக்கூடிய பிள்ளைகளுக்குரிய பயான், குத்துபா. சகோதரர்களே, 60 வயதை தாண்டியவர், 50 வயதை தாண்டியவர் நினைக்க வேண்டும், கபருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எனக்கு பண்ணக்கூடிய பயான், எனக்கு பண்ணக்கூடிய குத்துபா. நானும் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு, இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம், எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தேவையான அறிவை கற்பது அவசியம். தொழுகைக்கு வாரோம், தொழப்போரும், தொழுவதற்கு முன்னால் தொழுகையுடைய ஃபர்லுகளை அறிவது அவசியம். வுது செய்ய போறோம், வுதுவுக்கு முன்னால் வுதுவுடைய ஃபர்லுகள் என்ன, வுதுவுடைய சுன்னத்துகள் என்ன, வுதுவை முறிக்கக்கூடிய விடயங்கள் என்ன, ஒவ்வொருவரும் அறிவது அவசியம். அதனாலதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மையுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவருக்கு கோடான கோடிகளை கொடுப்போம், ஒரு கடைக்கு ஓனர் ஆக்குவோம், ஒரு சமூகத்தினுடைய தலைவராக ஆக்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை சகோதரர்களே, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவருக்கு நாங்கள் யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தில் தெளிவை கொடுப்போம், தீனை கற்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுப்போம், குர்ஆனை கற்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம். தீன் என்ற என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய கட்டளை, தொழுகை அல்லாஹ்வுடைய கட்டளை, நோன்பு அல்லாஹ்வுடைய கட்டளை, ஜகாத் அல்லாஹ்வுடைய கட்டளை, திருமணம் அல்லாஹ்வுடைய கட்டளை, உண்ணுவது பருகுவது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதை விளங்கி இருக்கிறார். விலக்கல்கள் தீன். விபச்சாரம் செய்யக்கூடாது, களவெடுக்க கூடாது,
சகோதரர்களே, போதை வஸ்துகள் பயன்படுத்தக்கூடாது. இது விளக்கல்கள், இதுவும் தீன். இதனை அறிவதுதான் ஒருத்தர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹும் அவனை நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளம். சகோதரர்களே, இந்த தீனை படிப்பதற்கு நானும் நீங்களும் எவ்வாறு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம்? ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான படிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமான மனிதர் மீதும், அவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர் படித்தவராக இருக்கலாம், படிக்காத பாமரராக இருக்கலாம், அவர் ஏழையாக இருக்கலாம், வசதி படைத்த பணக்காரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அவர் சிறியவர் பெரியவர் இல்ல. சகோதரர்களே, தலபுல் இல்மி ஃபரீலத்துன், இல்மை தேடுவது, அவசியமான அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை நடத்துகிறோம், எவ்வாறு நடத்த வேண்டும்? வியாபாரம் செய்கிறோம், எவ்வாறு செய்ய வேண்டும்? படிப்பது ஃபர்ல் ஐன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் 10 வகையான கருத்தை எழுதியிருக்கிறார்கள். எந்த அறிவை படிப்பது, எந்த அறிவு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? அதில் ஆக முதன்மையானது இல்முல் ஹால், தேவைக்குரிய அறிவு, நிலைமைக்கு ஏற்ப அறிவு. இந்த நேரத்தில் நான் எதை செய்கிறேன், அந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ் ரசூல் எப்படி காட்டி தந்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளை ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் செய்து காட்டினார்களோ, இதுதான் இல்ம். சகோதரர்களே, இதுதான் அறிவு. இதனை படிப்பதுதான் ஒவ்வொருவர் மீதும் கடமை.